தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பதற்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்குள்ளே இருந்த கேள்வி என்னன்னா, நம்ம ஊர் இசைக்கருவிகள், நம்ம ஊர் பாடல்கள்லாம் ஏன் இவ்வளவு பாப்புலரா இல்லை, நம்ம ஏன் இதெல்லாம் கேட்காம இருக்கோம்? சங்கம் லிட்ரேச்சர்ல யாழை பத்தி கோட் பண்ணியிருக்கிறாங்களோ, யாழோட வர்ணனைகள், அதோட வாசிக்கும் முறை, இது மாதிரியான கதைகளா வந்து நமக்கு ஒரு கம்பைலேஷன் கிடைக்கும். இந்த மாதிரியான இசைக்கருவிகள் வந்து வெளிவர வேண்டியது ரொம்ப முக்கியம். இது வாசிக்கக்கூடிய ஆட்கள் வெளியே வர வேண்டியது ரொம்ப முக்கியம். வணக்கம், என் பேர் தருண். நான் ஒரு ஆர்கிடெக்ட், மியூசிஷியன். கடந்த ஒரு 10 வருஷமா இசைக்கருவிகள் செஞ்சுட்டு வரேன். கிட்டார் செய்ய ஆரம்பித்தேன். முதல்ல மதுரையில் வந்து ராஜசேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தார். அவரை பார்த்து கிட்டார் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கிட்டார் வாசிக்க ஆரம்பித்தேன். அவர் ஒரு CD கொடுத்துருந்தாரு, கிராஸ் ரோட் கிட்டார் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு. இதில் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய விதவிதமான கிட்டார்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்கும். ஸோ அதில் வந்து வேறு வேறு வகையான கிட்டார்ஸ்லாம் பார்க்கும்போது லாப் ஸ்டீல் கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டார் பார்த்தேன். ஸோ அந்த கிட்டார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதோட சவுண்டு. ஸோ அந்த கிட்டாரை வாங்கணும், வாசித்து பார்க்கணுன்ற ஒரு ஆசை வந்துச்சு. மதுரையில் அந்த டைமில் அங்கே இருக்கிற லோக்கல் கடைகளில் எங்கேயுமே கிடைக்கல. அது இன்டர்நெட்லேயும் பெருசாக அப்போது இல்லை அந்த மாதிரியான கிட்டார்ஸ்லாம். ஸோ என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கும்போது நம்மளே செய்யலாம் அப்படின்றத பார்த்துட்டு பேசிக்கான வரைபடங்கள் இதெல்லாம் வந்து இன்டர்நெட்டில் தேடி எப்படியெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்றது, அதோட மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு மரம் வாங்கி ஒரு 2 மாதம் எடுத்துக்கிட்டு மொதல் கிட்டார் அப்படி தான் செஞ்சது. மர வேலைகள் கற்றுக்கிட்டு அந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தது. ஸோ அது செஞ்சு முடிக்கும்போது அந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு மரத்தில் வேலை பார்த்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உருவாக்கி கடைசியில் அதுலேருந்து சத்தம் வருது, நம்ம இசைக்க முடியும் அப்படின்றத வந்து ரொம்ப நிறைவாக இருந்துச்சு அந்த ப்ராசஸ். மொத்தமாகவே ஒரு வேலை பார்த்து அதை கடைசியில் நம்மளே வாசிக்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அடிக்கடி கிட்டார் செய்ய ஆரம்பித்தேன். காலேஜ் படித்தேன், ஆர்கிடெக்சர் படித்தேன். படிச்சுட்டு எப்பப்பெல்லாம் ஊருக்கு வரேனோ, டைம் இருக்கும்போது 2 மாதம் 3 மாதம்னு வரும்போது ஒவ்வொரு வகையான கிட்டார் செஞ்சு பழக ஆரம்பித்தேன். பேஞ்சோ அப்படின்னு ஒரு கிட்டார் செஞ்சேன். அப்புறம் வந்து யூக்லேலி அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அது செஞ்சேன். எல்லாம் தனித்தனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் கிட்டார் செஞ்சேன், அக்கோஸ்டிக் கிட்டார் செஞ்சேன். எனக்குள்ளே இருந்த கேள்வி என்னன்னா, நம்ம ஊர் இசைக்கருவிகள், நம்ம ஊர் பாடல்கள்லாம் ஏன் இவ்வளோ பாப்புலராக இல்லை, நம்ம ஏன் இதெல்லாம் கேட்காம இருக்கோம், ஏன் இதுலலாம் நம்ம வாசிக்க மாட்டேங்கிறோம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணும்னு நினச்சோன்னே நம்ம கிட்டார் தான் போய் வாங்குகிறோம். இங்கே இருக்கக்கூடிய பறையோ இல்லை வேறு மாதிரி வீணை, இந்த மாதிரியான இசைக்கருவிகளோ நம்ம ஏன் எடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தோடனே, சரி நம்ம இந்த இந்திய இசைக்கருவிகளை வந்து மாடர்னைஸ் பண்ணணும், அதை வந்து ஒரு கொஞ்சம் யூஸபிளாக எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகிறதுக்கான ஒரு ஃபார்மில் அதை கொண்டு போகணும் அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஏன்னா கிட்டார்ஸ் வந்து ஏன் இவ்வளோ பாப்புலராக இருக்குதுன்னு பார்க்கும்போது, அது வந்து அவ்வளோ பேர் அதில் வேலை பார்த்துருக்காங்க. தொடர்ந்து அது மாடர்னைஸ் ஆகிட்டே வருது. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே வருது. ஸோ நம்ம ஊர் இசைக்கருவிகள் காலங்காலமாக ஒரே வடிவத்தில் இருந்துகிட்டே வருது. ஸோ இதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம், இப்போ இருக்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊர் இசைக்கருவிகளை மாற்றி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் உரு கஸ்டம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனி, இந்த மாதிரியான ஒரு வேலையாக தொடங்கினேன். இந்த காலகட்டத்தில் தான் நான் சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை மீட் பண்ணேன். சிவா வந்து மதுரையில் இருக்கிறாரு. சிவா வந்து ஒரு ஆர்கிடெக்ட், கீழடியில் அந்த டைமில் வேலை பார்த்துட்டு இருந்தார், ஆர்கிடெக்சரல் டாக்குமெண்டேஷனில். ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, யாழ் பண்ணலாமா, யாழ் திரும்பி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். அவருக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் உட்காந்து ஒரு துண்டை விரிச்சிட்டு யாழ் வாசிக்கணும் அப்படின்றது ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து மொதல் யாழ் பண்ணணும் அப்படின்றத கேட்டிருந்தாரு. ஸோ முதல்ல யாழ் பற்றி கேள்விப்பட்டோடனே அதை பற்றின ரெஃபரன்சஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பித்தேன். ஸோ ரெஃபரன்சஸ் வந்து நமக்கு இயல்பாக எல்லோரும் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டில் தான் போய் பார்த்தேன். இன்டர்நெட்டில் பார்க்கும்போது நமக்கு சில இமேஜஸ் வந்து யாழோட இமேஜஸ், வரைபடங்களாக கொஞ்சம் கிடச்சிச்சு. ஸோ அதை தாண்டி எங்கெங்கெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, யாழ் வந்து நமக்கு ராஜா அண்ணாமலை மன்றம், எக்மோர் மியூசியம், இங்கெல்லாம் வந்து இருக்கிறதா தகவல் இருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது
அது எல்லாமே ஒரு ப்ரோட்டோடைப்ஸாக இருந்துச்சு. யாழ் நூலில் இருக்கக்கூடிய படங்களை வந்து ஒரு மாடலாக செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஓரளவு யாழோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிய வந்துச்சு. சங்கம் லிட்ரேச்சரில் யாழை பற்றி கோட் பண்ணியிருக்கிறாங்களோ, யாழோட வர்ணனைகள், அதோட வாசிக்கும் முறை, அதை யார் வாசித்தாங்க, பாணர்கள் பற்றியான கதைகள், யாழோட தொடக்கம் எப்படி இருந்துச்சு, இது மாதிரியான கதைகளாக வந்து நமக்கு ஒரு கம்பைலேஷன் கிடச்சிச்சு. ஸோ இதெல்லாமே வந்து இப்போது ஒரு நூலில் வராது. சில தகவல்கள் வந்து சிலப்பதிகாரமில் இருக்கும், சில தகவல்கள் சீவக சிந்தாமணியில் இருக்கும், பெரும்பானாற்றுப்படையில் இருக்கும், கொஞ்சம் சிறுபானாற்றுப்படையில் இருக்கும், அப்புறம் பத்துப்பாட்டு, இதிலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் படிக்கும்போது நமக்கு யாழோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஓரளவு புலன்பட்டுச்சு. ஸோ யாழோட வடிவம் எப்படியெல்லாம் வர்ணிக்கப்பட்டுச்சுன்னா ரொம்ப அழகியல் சார்ந்த வர்ணனைகளாக இருந்துச்சு. அழகியல் சார்ந்த வர்ணனைகள்னால் எப்படி, உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, யாழோட இந்த வளைவு, இதிலிருந்து அது கழுத்துக்கு மாறுற வளைவு வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடியோட வயிறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருந்துச்சு. அதே மாதிரி 8வது நாள் பிறையோட வளைவு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருந்துச்சு. இந்த இடத்துக்கு மேலே தோல் வரும். அந்த தோலை வந்து நம்ம போர்வைன்றோம். ஸோ போர்வையும் நரம்பும் சேர்ற இடம் வந்து ஒரு பெண்ணோட வயிற்று மயிர் மாதிரி இருக்கும். தொப்புளுக்கு மேலே நெஞ்சுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மயிர் எப்படி இப்படி வந்து சேர்ந்துருக்குமோ அது மாதிரி அது தைக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற வர்ணனைகள்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே நமக்கு மெஷர்மெண்ட்டாக இல்லை, எதுவுமே இதெல்லாமே வந்து ஒரு இமேஜஸாக தான் இருந்துச்சு. இந்த இமேஜஸ் எல்லாம் நம்ம கம்பைல் பண்ணி எழுதி வச்சு வரைஞ்சி பார்த்து இது எப்படி இருக்கக்கூடும் அப்படின்றதெல்லாம் வரைஞ்சி பார்த்து கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். சுவாமி விபுலானந்த அடிகளார் எழுதின யாழ் நூல் 1947 வந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸ் எங்களுக்கு. ஸோ அதில் வந்து யாழோட ஃப்ரீக்வன்சிஸ் எப்படி பிளான் பண்ணப்பட்டிருக்கு, ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கோட லென்த்து, அதோட யூசேஜ் எப்படி இருக்குது, யாழோட வகைகள் என்னென்னவா இருக்குது, இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் நமக்கு கிடச்சிச்சு. இதுவரையும் கலெக்ட் பண்ண எழுத்து வடிவ டேட்டாஸ் எல்லாம் எடுத்து ஒரு வரைபடமாக மாற்றுற ப்ராசஸ் தான் அடுத்து. இப்போ நமக்கு வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து யாழோட பகுதிகள்லாம் வந்து தெளிவாக சொல்லப்படுது. அது யாழ் நூல்லையும் லேட்டராக வந்து பிரித்து அவங்க ஒவ்வொரு பகுதிகளாக சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து இந்த குடத்தை வந்து பத்தர் அப்படின்றாங்க, இந்த குடத்துக்குள்ளே இருக்கிற இருண்ட பகுதியை வந்து வருவாய் அப்படின்றாங்க, தோளுக்கு மேலே நரம்பு கட்டுற இடத்த வந்து திவவு அப்படின்றாங்க, இதுக்கப்புறம் நம்ம யாழோட கழுத்து பகுதியை வந்து தண்டு அப்படின்றாங்க, தண்டில் வந்து நம்ம நரம்பு கட்டுற இடத்த வந்து ஆணி அப்படின்றாங்க, அதில் தான் நம்ம டியூன் பண்ணுறோம். ஸோ இந்த பகுதிகளெல்லாம் தனித்தனியாக தெரிய வந்தாலும் இது மொத்தமாக எப்படி இருக்குன்றதை நம்ம நிறையா வரைபடங்களாக வரைஞ்சி பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஓரளவு யாழோட வடிவம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சரியான வரைபடமாக மாற்றணும். அதில் வந்து மெஷர்மெண்ட்ஸ், ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளோ இருக்கணும், இதோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும், அது என்ன நோட்டு வாசிக்க போகுது, என்ன ஸ்வரம் வாசிக்க போகுது, ஒரு யாழோட ரேஞ்ச் என்ன, அது எந்த நோட்லேருந்து எந்த நோட்டு வரை வாசிக்க போகுது, இது எல்லாமே மேக்ஸ். ஸோ இப்போ நமக்கு வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து ஹார்மோனிக் கர்வ் தியரி அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ ஹார்மோனிக் கர்வ் தியரியும் இப்போ நமக்கு சொல்லப்படுற யாழ் நூலில் சொல்லப்படுற கணக்குகளும் ஒப்பிட்டு வருது. ஸோ அது ரெண்டுத்தையுமே வச்சு கம்பேரிட்டிவாக வந்து யாழோட மேக்ஸ் எல்லாத்தையும் முடித்தோம். ஒவ்வொரு ஸ்ட்ரிங் இந்த லென்த் இருக்கணும் இதெல்லாம் கணக்கு பண்ணி ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் ஒன்று யாழை வந்து வரைஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் என்ன மரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தேர்வெடுக்கிறது அடுத்த கட்ட முடிவாக இருந்துச்சு. ஸோ யாழ் வந்து நமக்கு செம்மரத்துலையும் பலாமரத்துலையும் செஞ்சதாக தகவல் இருக்குது. செங்கோட்டி யாழ் அப்படின்றதே வந்து செம்மையான யாழ் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ செம்மரத்துக்கு ஈக்குவலாக என்ன மரங்கள் இருக்குது அப்படின்னும் போது ரெட் செடார்னு ஒரு மரம், அது மூணார் காடுகளில் இருந்து கிடைக்கிது. ஸோ அந்த மரத்தை வந்து வச்சு பண்ணலாம் அப்படின்றது வந்து முதல் முடிவாக இருந்துச்சு. ஸோ அதோட சவுண்டிங் வந்து சிமிலராக இருக்கும், இதோட சவுண்டிங்க்கும் அதோட சவுண்டிங்க்கும் சிமிலராக இருக்கும் அப்படின்றதுனால அந்த மரத்தை தேர்வு பண்ணோம். யாழில் இருக்க தனித்துவம் என்னென்னு பார்த்தோன்னா, இதோட இந்த பவுல் ஷேப்டு ரெசனேட்டர் ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து சத்தம் நம்ம ஸ்ட்ரிங்கில் இருந்து சத்தம் உள்ளே போகும்போது இது வந்து உள்ளேயே எதிரொலிக்கும். ஒன்றுக்கு மேலே பட்டு 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 எதிரொலித்து ஒரு எக்கோ சேம்பர் மாதிரி ஆக்ட் ஆகும்.
எப்படி ஒரு ரிவர்பரேஷன் ஒரு 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 சவுண்ட்லேருந்து ஒரு 4-5 சவுண்ட் சேர்ந்து வர மாதிரியான ஒரு எஃபெக்ட் இது கொடுக்கும் இந்த பவுல் ஷேப் ரெசனேட்டர். இதுக்கு மேலே வந்து நம்ம ஆட்டுத்தோல் போட்டு மூடுறோம். ஆட்டுத்தோலில் வந்து சின்ன சின்ன துளைகள் இருக்கும். முழுசாகவே ஆட்டுத்தோலில் குட்டி குட்டி போர்ஸ் இருக்கும் உடம்பு ஃபுல்லாமே. ஸோ அதுக்குள்ளே இருந்தெல்லாம் நமக்கு சவுண்டு வெளியே வரும். இதெல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு ஒரு இது வந்து ஒரு பெல் மாதிரியான ஒரு சவுண்டு, ஒரு ரிங்கிங் டோன் ஒன்று வரும். இதுலேருந்து வெளியே வரும்போது அது இன்னும் ஒரு ரிவர்பரேஷனோட இருக்கக்கூடிய ஒரு சத்தமாக அது இருக்குது. ஒரு வருஷம் என்ன பண்ணுறோன்னே தெரில, சத்தம் வருமானே தெரில. கரெக்டாக சொல்லப்போனால் ஜூன் 4ஆம் தேதி 2020. ஸோ அப்போ தான் முதல்ல அந்த யாழ் வந்து வாசித்து கேட்டது வந்து செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு புது விதமான ஒரு சத்தமாக இருந்துச்சு. வீணையில் கேட்காத ஒரு சத்தமாக இருந்துச்சு, கிட்டார்லையும் கேட்காத ஒரு சத்தமாக இருந்துச்சு. அது ரொம்ப நிறைவாக இருந்துச்சு அந்த இவ்வளோ நாள் வேலை பார்த்துட்டு அந்த சத்தத்தை கேட்குறது. ஸோ யாழை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த யாழை எடுத்துகிட்டு நிறையா பேர்கிட்ட கொண்டு போய் காமிச்சோம். எங்களுக்கு நெருக்கமானவங்க, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அவங்க சொல்கிறவங்க, இவங்ககிட்டலாம் இவ்வளோ நாள் தமிழ் இசையில் ரொம்ப முக்கியமாக வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, இவங்ககிட்டலாம் கொண்டு போய் காமிச்சோம். முதல்ல வந்து நரன் அண்ணா, நம்ம எழுத்தாளர் நரன், அவர்கிட்ட தான் போய் காமிச்சோம். ஸோ அவர் சில பேர்கிட்டலாம் போய் காட்ட சொன்னார். ஸோ அங்கெல்லாம் போய் காமிக்கும் போது அங்கே அவங்க சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா யாழ் மாதிரியான ஒரு இசைக்கருவி வந்து திரும்பி வந்திருக்குதுன்றத ஒரு சமூகம் வந்து கொண்டாடுது. அதில் எங்கள் பங்கை தாண்டி அந்த யாழ் இசைக்கருவிக்கு உண்டான ஒரு வரவேற்பாக இருக்குது. இத்தனை வருஷம் கழித்து அந்த இசைக்கருவி வந்திருக்குன்றது. இதுக்கப்புறம் வந்து மம்மதையா, மதுரையில் தமிழ் இசையில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள், ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய, அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சோம். அவர் பார்த்துட்டு அவர் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அதுக்கப்புறம் அவர் சில கரெக்ஷன்ஸ்லாம் சொன்னார், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்றது. ஸோ அதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு அடுத்தடுத்த இசைக்கருவியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கலைவாணி அம்மா, அங்கே கொண்டு போய் காமிச்சது. சில இடங்களில் வந்து ரொம்ப நாளாக இசையில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க அவங்க வாழ்க்கையவே இசைக்கு டெடிகேட் பண்ணி தமிழ் இசைக்காக வேலை பார்த்துட்டு இருந்தவங்க யாழை பார்த்து அழுத ஒரு நிகழ்வெல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப எங்களுக்கே இது தொடர்ந்து யாழ் செய்கிறத தாண்டி யாழை இசைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பட்டுச்சு. யாழை வந்து இசைக்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் பிரபலமான இசை கருவிகள் வாசிக்கக்கூடியவங்க, மியூசிஷியன்ஸ், இவங்ககிட்டலாம் யாழை கொண்டு போய் காமிச்சோம். அதை தொடர்ந்து வந்து எங்களுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மியூசிஷியன்ஸாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பேண்ட் ஃபார்ம் பண்ணோம். தமிழ் இசைக்கருவிகள், யாழ், குடமுழா மாதிரியான இசைக்கருவிகளை வச்சு பாட்டு பண்ணக்கூடிய ஒரு பேண்ட். ஸோ யாழ் கூட சேர்ந்து வாசிக்கிறதுக்கான இசைக்கருவியாக வந்து முதல் இசைக்கருவியாக பண்ணது வந்து குடமுழா. 1500 வருஷம் முன்னாடி இருந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ப்ரிடாமினெண்ட்டாக வந்து சோழர்கள் இருந்த ஏரியாவில் இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போயுமே திருவாரூர் கோவிலில் ஒரு குடமுழா இருக்குது, அதை வாசிக்கிறாங்க. அது வந்து ஒரு 200 கிலோ கொண்ட ஒரு குடமுழா, வெங்கலத்தால் செய்யப்பட்டது. குடமுழா வந்து ஆரம்ப காலத்தில் மண்ணில் செஞ்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வெங்கலம் இந்த மாதிரிலாம் மாறி இருக்குது. குடமுழா பேசிக்காக என்னென்னா வந்து 5 முகங்கள் உடைய ஒரு இசைக்கருவி. ஒவ்வொரு முகத்துலேயும் வந்து ஒரு சத்தம் வரும். ஸோ இதுதான் குடமுழா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 5 முகங்கள் இருக்கும். ஒவ்வொரு முகத்துலேயும் ஒரு டோன் இருக்கும். இந்த இசைக்கருவி வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு ட்ரம் கிட் மாதிரி, ஒரு காம்பேக்டான ட்ரம் கிட் எடுத்துகிட்டு போய் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே வேறு சத்தங்கள்லாம் வரக்கூடிய ஒரு பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது யாழ் கூட சேர்ந்து ரொம்ப நாளைக்கு வாசிக்கப்பட்ட ஒரு இசைக்கருவி. குடமுழா வந்து நம்ம சிலப்பதிகாரத்திலேயே வந்து குறிப்பு இருக்குது. குடமுழாவும் யாழும் வந்து இந்நிகழ்வுகள், திருமணங்கள் மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து வாசிக்கப்பட்டிருக்கு. யாழ், குடமுழா, அப்புறம் குழல், இது 3 சேர்ந்து வாசிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது. யாழ் வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் தேவைப்பட்ட மாதிரி இதுக்கும் மேடைகள் தேவைப்பட்டுச்சு. நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம். முதல்ல நாங்கள் வாசிக்க ஆரம்பித்தது வந்து திருமணங்களில். ஆல்டர்னேட்டிவாக புதுசாக ஒரு திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட திருமணங்களில் முதல்ல வாசிக்க ஆரம்பித்தோம். அதை தொடர்ந்து புத்தக வெளியீட்டு விழாக்கள், நரணனோட சால்ட் பப்ளிகேஷன், அதோட புத்தக வெளியீடுகள்லாம் நான் யாழ் வாசிக்க ஆரம்பித்தோம். இதை தொடர்ந்து யாழுக்கான மேடைகளே அதுக்கப்புறம் கிடச்சிச்சு. யாழ் வாசிக்கிறதுக்கான ப்ரோக்ராம்ஸே தனியாக உருவாக்கப்பட்டுச்சு. பேண்ட் ஆனதுக்கப்புறம் சில இடங்களில் வந்து யாழ் பார்க்குறதுக்காகவே ஆட்கள் வர ஆரம்பித்தாங்க. ஸோ இதெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிது. இதுக்கப்புறம் வந்து சினிமாவில் சில இடங்களில் வந்து யாழ் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. சந்தோஷ் நாராயணன் சார் அவரோட ஒரு படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கமல் சாரோட கலை பண்பாட்டு திறப்பு விழா அப்படின்னு ஒன்று நடந்துச்சு, அதில் போய் யாழ் வாசித்தோம். இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் யாழ் வாசித்தோம். கமலஹாசன் சாரை பார்த்து பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு.
இளையராஜா சார்கிட்ட போய் காமிக்கும்போது அவர் பார்த்து குடமுலா ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. அது அவர் சொன்னதே சந்தோஷமாக இருந்துச்சுங்க எல்லாருக்குமே. இப்போ யாழ் குடமுலா மாதிரியான இசைக்கருவிகளை வந்து கற்றுத்தரதுக்கான இன்ஸ்டிடியூஷன் வர்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா இதை வந்து ஒரு ஈஸியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி தர வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ அதுக்காக இப்போ நாங்கள் சிலபஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். யாழ் குடமுலாக்கான ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை வந்து எப்படி கோர்ஸாக மாற்றுறோம் அப்படின்றதுக்கான. ஏன்னா இந்த இசைக்கருவியில் வந்து நம்ம ரொம்ப 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இசை மட்டும்தான் வாசிக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. கர்நாடக சங்கீதம் மட்டும்தான் வாசிக்க முடியுமான்னு கேட்டாலும் இல்லை. வெஸ்டர்ன் மியூசிக் மட்டும்தான் வாசிக்க முடியுமான்னு கேட்டாலும் இல்லை. எல்லாமே வாசிக்க முடியும். ஏன்னா எல்லா இசைக்கருவி மாதிரி இது ஒரு இசைக்கருவி தான். ஸோ அதை வந்து நம்ம கொண்டு போக வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னும் இது வந்து எல்லாருக்குமான ஒரு இசைக்கருவி ஆகிறதுக்கு. இப்போ இருக்க சினிமா பாடல்கள்லேருந்து பாரம்பரியமாக வரக்கூடிய பண்புனைப்படி எப்படி இந்த இசைக்கருவி வாசிச்சிருக்கப்பட்டிருக்கும், அதுக்குண்டான தியரிஸ், அதுக்குண்டான பாடங்கள், ஹிஸ்ட்ரி பாடங்கள், இதெல்லாம் சேர்த்து தான் இதை எடுக்கிறோம். யாழ் குடமுலாவை தாண்டி இன்னும் நூற்றுக்கணக்கான இசைக்கருவிகள் தமிழ் நிலத்தில் இருக்குது. இந்த இசைக்கருவிகள்லாம் வந்து ஒரு யூனிக்கான சத்தம் கொண்ட இசைக்கருவிகள். உலகம் இன்னும் பார்க்காத, ரொம்ப பிரபலப்படாத ஒரு சத்தங்கள் கொண்ட ஒரு இசைக்கருவிகள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சவுண்ட்ஸ் இருக்கக்கூடியது. குளோபலாகவே இந்த சவுண்ட்ஸுக்கெலாம் ஒரு தேவை இருக்குது. இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாருமே ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்குது. ஏன்னா புது புது சத்தங்கள் நமக்கு எப்போவுமே தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது மியூசிக் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு பார்த்தோன்னா. ஸோ இந்த மாதிரியான இசைக்கருவிகள் வந்து வெளிவர வேண்டியது ரொம்ப முக்கியம். இது வாசிக்கக்கூடிய ஆட்கள் வெளியே வர வேண்டியது ரொம்ப முக்கியம். நிறையா ஆர்கனைசேஷன்ஸ் தமிழ்நாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் இதுக்கான சப்போர்ட் வந்து மக்கள்கிட்ட இருந்தும் தேவைப்படுது, அரசாங்கத்துக்கிட்ட இருந்தும் தேவைப்படுது. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமல் இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பதற்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ நோட் புக்ஸ், மினிமல் ஃபீஸ், லைஃப் டைம் பிளேஸ்மெண்ட் மற்றும் பேங்க் லோன் வசதிகளும் உண்டு.